சாக்கோ, ஈஸ்வா, டாக்கோ, டோனி ஒரு காரு. பக்கத்துல பிடிஎஸ் பிடிஎஸ்னா. ஆமா பக்கத்துல பிடிஎஸ். அங்க பாரு எப்படி கிராஸ் பண்றாங்க பாரு மாசா. ஐவரி தெரியறான். ஐவரி அடிக்க முடியும் பின்னாடி. வந்துட்டு இருக்கானுங்க. அடிக்கறானே. எஸ்ஆபிடிஸ்க்கு பிடிஎஸ் கார் ஃபைட் நடக்குது இப்போ. கார் ஃபைட் நடக்குது. எஸ்ஆபிடிஸ்க்கு பிடிஎஸ்க்கு. இங்க பாரு கண்ணே வைத்து. என்ன சார் நட்டாத்துல படுத்துறான். யாருங்க? ஏன் யாருக்கு தெரியாம இங்க படுத்துறான்? தெரியாம படுத்தாங்க தெரிஞ்சா படுத்துறான். அவளே கார் செலக்ட் பண்ணிடுறாங்க நிறைய. டீம் நம்பர் சாடா பி எஸ்ஓபிடிஎஸ். ஆமா 9 கில். பிடிஎஸ் குழியில மாட்டிட்டு இருக்கானுங்க. மேல நீ பட்ட தூக்கிடலாம். இப்ப கூட நின்னா அவ்வளவுதான். ஆமா குழியில மாட்டிட்டானுங்க. அழகா தூக்குறான். 4 கில் வேற. கரெக்டா ஈசோ புடிச்சானே. ஐயோ 4 பேர் நடுவுல போயிடுச்சு. 4 பேர் நடுவுல போச்சு. 4 பேர் நடுவுல போயிடுச்சு. ஐயோ ஜஸ்ட் எஸ்கேப். ஐயோ ஜஸ்ட் 4 பேருக்கு நடுவுல போயிட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு இந்த காரு. இப்படிதான் ஓட்டக்கூடாது. பிடிஎஸ் மைண்ட் வாய்ஸ் நீ எவ்வளவு கிலோ லாஸ்டா நான் தான். Thank you so much for super chat. Black bro very very nice பண்ணிருக்கீங்களா. பிடிஎஸ் கிட்ட போறாங்க. பிடிஎஸ் கிட்ட போய் எஸ்ஓ பிடிஎஸ். கார் வேற ஆல்ரெடி புகைஞ்சிருக்கு. கார் வெடிக்கு போகுது போ. ஒரு கோடு போட்டு இந்த கோடு தாண்டி போக கூடாதுன்னு ஓடிட்டு இருக்கானுங்க தெரியுதா? அந்த போக கூச்சா பாய் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டாங்க. அவ்வளவுதான் கரெக்டான நேடா. எஸ்ஓபிடி ஃபைட் என்ன? எஸ்ஓபிடி ஃபைட் அதுதான் முடிச்சாங்க. உச்சா 801 லைக் வேணும் முடிச்சாங்க. பக்கத்துல இன்னொரு டீம் இருக்காங்க. எனக்கு தெரியல இவங்க ஏதோ ஃபிளார் அடிச்ச மாதிரி. சரியான நேடு. ஓடிலை நாக்கு ஒருத்தன் நேடு போட்டுருக்கான். மறுபடியும் ஒரு நேடு. அவுட்டமா பாவி பியாதே முடைக்கறானுங்க இங்க இருந்து. ஐவரி அகால மரணம். ஐவரி ஏய் ஐயோ மேல தடிச்சானுங்க எஸ்ஓபிடிஸ். ஆமா 2 நாங்க மெடிஷன் மட்டும் தான் இருக்கான். மெடிஷன் காப்பாத்த முடியுமா? ஈஸ்வா அவங்க டீமோட ஸ்டார் பிளேயர் என்று அழைக்கப்படும் ஈஸ்வா அகால மரணம் அடைந்தா. 3 பேரு. நான் குமார் ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? 3 பேரு பண்ண வீடு 3 பேரு. யுஎஸ்எல் வருது. யுஎஸ்எல் 14 கில்லு. போடுறா ஏதோ யுஎஸ்எல் டீம் 11 டிஎஸ்ன்னு போட்டுருக்கு பாரு. டீம் சர்ஜ் அப்படின்னு மாறிட்டாங்க. புது பேர். ஐயோ ஐயோ எஸ்எக்ஸ் பிடிஎஸ் கிட்ட எஸ்எக்ஸ் ராட்ரிக் நாக் அவுட் முடிச்சாங்க. ஐவரி நாக் அவுட். அவ்வளவுதான். 3 பேர் நாக் அவுட். அவ்வளவுதான் பிடிஎஸ் அகால மரணம் அடைந்தது. அகால மரணம். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இவனுதான் கில்லர் பிடிஎஸ் தான். கில் மேட்ச்ல கில் கவுண்ட் தான் ப்ரோ பார்க்கணும். வின் எதுக்கு இல்ல தல. யார் வின்ல யார் அதிகமான கில் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் கணக்கு. 50 கில் அடிச்சு இதுல ஜெயிச்சாலுமே இதுல பேட்டில் கிரவுண்ட்ல கணக்கு இல்லல்ல. இது வந்து யார் அதிகமா கில் வச்சிருக்காங்களோ அவங்க வின் எடுக்கணும். அதான் கணக்கு. வந்துட்டானுங்கடா சீசோஜி. அப்படியே இருக்கிறானுங்க. ஆனா அதே கில் கவுண்ட் தான். ஆனா ஹையஸ்ட் கில் கவுண்ட் 22. ஸ்லாட்டன் பரிபோதனை. ஐயோ நரேன் தப்பு பண்ணிட்டான்டா. அட பாவி நரேன் வெடிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஐயோ எஸ்ஓபிடிஸ் 17 கில்லனே. கில்லே இல்லாம இருந்தானுங்க. அவ்வளவுதான். நரேன் 2 பேரும் பெருசா ஒரு வித்தியாசம் இல்லையே. 5 கில் தான். 5 கில். அங்க 3 பேரு இங்க 3 பேரு. பாத்தீங்களா? இது நீங்க கவனிச்சீங்களா? 4 கில் 3 கில் கார்ஸ்வேல வந்து 6 கில் இருந்தானுங்க. கார்ஸ்வேல போட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சானுங்க. 11 கில் எடுத்துட்டானுங்க. வெரியா மாசா அடிட்டானுங்க. எஸ்ஓபிடிஸ் எந்த நேரத்துல எப்படி வேணாலும் மாத்தக்கூடிய அந்த இது உள்ள ஒரு அணி. உண்மையாலுமே எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடணும். இதுதான் சாக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி விளையாட்ட போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு அழகா ஜோனை பிடிச்சானுங்க.
7 டீம் இருக்கு, 23 பேரு 7 டீம். 23 பேரு 7 டீம் இருக்கு. பார்க்கலாம் யாருக்கிட்ட வந்து இன்னும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜூஸ் டீம், அதாவது நம்ம டிபிடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 கில் கையில வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஓபிடிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 கில் கையில வச்சிருக்காங்க. குமார் கேபிடிஸ் கில்லர் பிடிஸ் நரேனுடையது. கத்தி போடுவாங்களா அந்த பிடிஸ், கத்தி பிடிஸ். அதுக்கு ஃபயர் பிடிஸ்னு இது கொடுத்துடலாம். டீம் 3 தான. ஃபயர்ல என்ன யாருமே இல்லையே. ஃபயரா யாராவது வருவாங்க, வரும்போது உருவாக்கிக்கலாம் ஃபயர் பிடிஸ். ஓகே. Attitude Dora, Zeus Oji, Survivalist Life. 3 பேரும் 3 இடத்துல முகாமிட்டு இருக்காங்க. இந்த நடுவுல ட்ராக் எல்லாம் பெரிய வேலையை காட்ட போகுது பாரு கடைசியில. ட்ராக்ல இருந்து எவனா ஒருத்தன் அடி பண்ணா. ரெனால்ட் டீம் 14 கிலோ வச்சிருக்காங்க. அது பிரச்சனை இல்ல. ரெனால்ட் டீம் என்ன டீம் நம்பர்? அவங்கள வந்து ஃபினிஷ் பண்ண தெரியாது அவங்க. அதாவது ஆமா 9 டீம் 7 ஒன்னு ரியோன்லாம் ஒருத்த செத்து போனா பாத்தியா? அந்த மாதிரி டீம் அவங்கள. ஆமா ஆமா. எவ்வளவு வேணா அடிப்பானுங்க, என்ன வேணா பண்ணுவானுங்க. அது லாஸ்ட் அத கரெக்ட்டா எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்ண தெரியாது அவனுங்க. சாக்கோ 9 கிலோ, மெதிஷன் 6 கிலோ, டோனி முட்டை கிலோ. டோனி முட்டை கிலோ. ஓ கார் ஓட்டுறான் அவங்க, கார் டிரைவிங். அவன் ஒரு தியாகிடா. விளையாடாம வந்துருவான். அடிடானா 50 கிலோ அடிச்சிருவான். அந்த மாதிரி ஆட்டக்காரன் டோனி. சென்டர் ஜோனை பிடிச்சது எஸ்ஓபிடிஸ். குமார் எஸ்ஓபிடிஸ் எப்படியே நெருங்கலான்னு பாக்குது குமார். டை பிரேக்கர்ல நம்ம ஒரு ஆட்டத்தை போட்டலாம்னு பாக்குது. ஆனா பக்கத்துலயே இந்த பக்கம் இவனுங்க நிறைய பேரோட மனசுல இடம் பிடிச்சது டோனி தானே. ஆமாமா டோனி தான் குட் பாயா இருக்கான். அவன் கேம் பிளேவால தான் எத்தனையோ அவன்கிட்ட பெருசா பேச்சு தான். ஒரு கேம் பிளே தான். கால்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அவனை போய் பேச்சு கால்ஸ் கொடூரமா இருக்கும். கால்ஸ் வந்து டோனி மாதிரி கால்ஸ் கொடுக்க முடியாது. சாய் மாதிரி கால்ஸ் கொடுப்பான் டோனி. என்ன உண்மையோ அது மட்டும் தான் சொல்லுவான். இதே மாதிரி வரப்போதையும் சொல்லுவான். 3வது முக்கில ஒருத்தன் வரப்போறான் அப்படிதான் பேசிட்டு இருப்பான். அப்படின்னா கேம் 3 டீம் கேம் மேல அவ்வளவு ஈடுபாடு இருக்கவங்க கொடுக்க முடியும் அவ்வளவு கால்ஸ். டோனி ஒரு கில் எடுத்துட்டு பாருங்க, ஆரம்பிச்சிட்டு பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி டோனி 2வது நாக்கு. டோனி 2வது நாக்கா நாக்கு வச்சானா வச்சாம் பாருங்க டோனி. பேசிட்டு சொல்லிட்டே இருந்தீங்க. என்ன இது நீங்க சொன்ன மறுபடியும் நாக்கு. 2வது நாக்கு. ரெண்டாவது நாக்கு இவன் நாக்கிட்ட ஒரே ஒருத்தர் கட்டினா இல்ல. ஒரே ஒருத்தர் 2 நாக்கு எக்ஸ்ட்ரா பிடிச்சு வச்சிருக்கு. அந்த லீவ் ஃபினிஷ் பண்ணா 2 கிலோ உங்களுக்கு கிடைக்கும். 1 எக்ஸ்ட்ரா டோனி அவக்கு முடிச்சுட்டான். 1v3 டோனி 1v3. ஆமா இல்ல 1v2. அப்படியா 1v3 தான். அவன் 3 பேரை என்ன அடிச்சான்? முட்டை கில் 3 கில். நான் தான் போய் பாத்துட்டு இருந்தேன். கால் விட்டு செத்து போனாங்களே இப்ப தண்ணி வந்து விழுந்து. அதோட நீங்க நேட் ஒன்னு போட்டு ஷாட்ல ஒன்னு எடுத்தான். அப்படியா? ஓகே ஓகே மறுபடியும் எஸ்டிஜி ஜோக்கர்னு 24 கில். இங்க பாரு டோரா ஜியூஸ், அங்க பாரு ஜியூஸ் ஓஜி இங்க பாரு. ஆமா 24 22. பிரச்சனை 2 கில் தான் பக்கத்துல இருக்காங்க. இந்த பக்கம் யார்? பிளடி டீம் 11 கில் தான் எடுத்துருக்காங்க. பாப்போம் இந்த பக்கம் எஸ்டிஜி மேல இருக்கானே டோரா டீம் கிட்ட. டோரா டீம் சும்மாவே நல்லா விளையாடுறாங்க. பிஆர்டி மேல வச்சிருக்கானுங்க. ஃபினிஷ் நல்லா பண்ணக்கூடிய ஒரு டீம். பிஆர்டி எல்லாம் கொளுத்தி விட்டுறாங்க குமார் வரும்போது. இப்பலாம் கிறுகிறுன்னு முதல்ல டீம் இல்ல பாருங்க 4 டீம் 10 பேர் தானே. இதுல 3 அதுல 3 7 6 பேர் போயிட்டானுங்க. 4 பேர் தான் 2 டீம்ல இருக்கானுங்க. சோ கஷ்டம் தானே. பார்க்கலாம் உள்ள போறானே. இரு பலம் வாய்ந்த அணி. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன் லாஸ் ஈஸ்வா, இந்த பக்கம் ஒரு மேன் லாஸ் நரேனு. பாக்கலையே அவன் பிஆர்டிஎம் பார்க்கறான். ஆமா ஈக்குவல் பால் வந்துட்டாங்க. சொல்லிட்டே இருக்கும் சாக வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் எம்விபி தூக்கிட்டா. அவளோ வந்து முடிச்சாங்க. எஸ்ஓபிடி ஃபைட் சர்வ பண்ணிடா. எட்டி பார்த்து அடுத்த நிமிஷம் பொட்டி சர்வ மாமா ஆகே மறுபடியும் பொட்டி மறுபடியும் தூக்குறானுங்க. பிஆர்டிஎம் நொறுக்குறானுங்க. மேல தோத்து வரா ஜோன் அவுட் உள்ள போலாம். நான் வெளிய ஆடிட்டு வரா. தோனி நாக்கு 2v2 சர்வமா நாக்கு. ஜூஸ் முடிக்கிறாங்க. ஜூஸ் முடிக்கிறாங்க பாரு. நாலது போட்டுட்டே இருக்கானுங்க. டம்மு. ஐயோ முன்னாடி விழுந்து அவுட். அவளா கால்கால விழுந்து ஓடிட்டான். சாக்கோ நாக் அவுட். டோரா மட்டும் தான் இருக்கான். காப்பாத்த முடியுமா? ஃபீஸ் பண்ண முடியுமா டோராவால? 24 கில்.
23 கில்லு. ஐயோ மாட்ட போட்டா சரியான சரியான ஒரு வேலை பார்த்துட்டாங்க. ஐயோ ரெண்டு டீம் ரெண்டு டீம் மேல மரணம் குமார். நமகடே பாடு பாபா நமகடே பாடு பாபா அப்படின்னு ஆடிட்டு இருந்தாரு. இரண்டுமே மரணம் அடைந்தது குமார். என்ன அவங்க பினிஷ் பண்ண தெரியாது சொன்ன கடைசில பாப்பா பேசிட்டு இருக்க நேரத்துல ஏதோ ஒரு அணி வந்து எங்கேயோ இருந்து ஏதோ ஒண்ணு தட்டிட்டு போன மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. எஸ்டிஜி அணி எஸ்டிஜி எமர்ஜென்சி ஹையஸ்ட் கில்ல பாத்தீங்கன்னா குட் STG இஸ் a good guys. லாஸ்ட் நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க கரெக்டா. எந்த நேரத்துல